உலக கோப்பையை கையில் ஏந்த பல நாள் கனவாக இருந்த இந்தியாவிற்கு 25 வயதே ஆன ஒரு பெண்ணின் வீரம் இன்று ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது. இரட்டை சதம் அடித்து எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தார் மும்பையைச் சேர்ந்த ஜெமிமா ரொட்ரிக்ஸ். சிறு வயதிலிருந்து கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்டிருந்தார் ஜெமிமா. 2012-2013 ஆண்டு காலகட்டத்தில் மகாராஷ்டிரா டீமுக்காக விளையாடி இருக்கிறார் இவர். 2019 உள்ளூரில் நடந்த போட்டியில் இரட்டை சதம் அடித்தும் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தார். 18 வயதில் இந்திய சீனியர் மகளிர் டீம்ல இடம் பிடித்து நம்பிக்கை நட்சத்திரமாக விளையாடி கொண்டு வருகிறார். தற்போது நடந்து முடிந்த உமன்ஸ் வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியா 338 ரன்கள் எடுத்திருந்தது. இந்தியா இனி எப்படி விளையாட போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் கிடைத்த மாபெரும் இந்த வெற்றிக்கு உரித்தான ஜெமிமா ரொட்ரிக்ஸை பற்றி தான் இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். டைனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். எமது காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு தாருங்கள். இந்திய மகளிர் அணியின் வெற்றி வீராங்கனையான ஜெமிமா ரொட்ரிக்ஸ் கூறியது, ஒவ்வொரு நாளும் பதற்றங்களுடனே இருந்தேன். மனதளவில் நன்றாக இல்லை. போட்டியில் இருந்து நீக்கப்பட்டது ஒரு சவாலாக இருந்தது. நான் நினைத்ததெல்லாம் ஒன்றுதான், தினமும் மைதானத்திற்கு வந்து போவது. 2025க்கான மகளிர் ஒருநாள் உலக கோப்பையின் அரையிறுதி போட்டியில் இந்திய அணி பெற்ற வரலாற்று வெற்றிக்கு பின் ஜெமிமா ரொட்ரிக்ஸ் கூறிய வார்த்தைகள் இவை. ஜெமிமாவின் அசத்தலான சதம் மூலம் உலக கோப்பையின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருந்தது இந்திய அணி. யார் இந்த ஜெமிமா என்று எல்லோரையும் வியர்ந்து பார்க்க வைத்த இவர் ஹாக்கி பிளேயராக வேண்டியவர் கிரிக்கெட் பிளேயர் ஆனது எப்படி? மும்பையில் உள்ள தீவைப்பாட்டு மைதானத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற மகளிர் உலக கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் களமிறங்கின. முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 338 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 5 விக்கெட்டுகளுக்குள் 341 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஒரு நாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் ஜெஸ் செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு இலக்கு இதுவாகும். ஜெமிமா ரொட்ரிக்ஸ் 2000 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி மும்பையில் பிறந்தார். ஜெமிமாவின் வாழ்க்கையில் கிரிக்கெட்டில் ஆர்வம் ஏற்பட்டது அவருடைய 3 வயதில். அப்பொழுது ஜெமிமாவின் தாத்தா பிளாஸ்டிக் கிரிக்கெட் பெட் ஒன்றை பரிசளித்திருந்தார். தனது சகோதரர்களுடன் சேர்ந்து வீதிகளில் கிரிக்கெட் விளையாடுவார் ஜெமிமா. பிபிசியின் நோபால் பாஸ்டட்டில் கடந்த 2022 ஆண்டு பேசியிருந்த ஜெமிமா சொன்னார், கிரிக்கெட் பிளேயர் ஆக வேண்டும் என்பது எனது சிறு வயதில் இருந்தே தோன்றியது. டீனேஜாக இருக்கும் போது எனது புகைப்படத்தில் உள்ள முகத்தை மட்டும் வெட்டி எடுத்து இந்திய ஜெர்சியின் படத்தில் ஒட்டி வைப்பேன். அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து ஊக்கமடைவேன் என்றார். ஜெமிமாவின் தந்தை யுவன் ராவிட்ஸும் விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டிருந்தார். இதனாலோ என்னவோ ஜெமிமாவின் ஆரம்ப காலம் விளையாட்டுகளில் ஆரம்பமாக இருந்தது. ஒருவர் ஒரே நேரத்தில் பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்து விளங்க முடியுமா? ஜெமிமா இதனை செய்து காட்டினார். ஜெமிமாவின் பள்ளி காலத்தில் பல்வேறு விளையாட்டுகளில் முத்திரை பதித்தவர். தனது 13 வயதில் அண்டர் 19 கிரிக்கெட்டில் கால் பதித்தார். தேசிய அளவில் ஹாக்கி வீராங்கனையாகவும் விளையாடினார். இருந்தும் முழு நேரமாக கிரிக்கெட்டை மட்டுமே தேர்வு செய்தார். 2017 உள்நாட்டு அண்டர் 19 ஒரு நாள் போட்டியில் சௌராஷ்டிராவுக்கு எதிராக 202 ரன்கள் டபுள் செஞ்சுரி அடித்த இந்தியாவின் 2வது பெண் வீராங்கனையாக மாறினார் ஜெமிமா. 2021 ஆண்டில் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணியில் ஜெமிமா இடம்பெற்றிருந்த போதும் ஒரு நாள் போட்டியில் அவர் ஆடவில்லை. 2வது 3வது ஒரு நாள் போட்டிகளில் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்தார். இதற்கு பின்னர் எனது பெயர் முடிந்துவிடும் என்று நினைத்ததாக பிபிசியின் நோபல் பாஸ்கெட்டில் அவர் கூறியிருந்தார். மேலும் ஜெமிமா கூறுகையில், அந்த நேரத்தில் மண்டைக்குள் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அடுத்து என்ன நடக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்றார். விராட் கோலியின் பேட்டி ஒன்றுதான் தனது வாழ்க்கையை மாற்றியதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக நோபல் பாஸ்கெட்டில் ஜெமிமா பேசிய போது, நான் அனுபவித்த அனைத்தையும் 2014 ஆண்டு காலங்களில் விராட் கோலி அனுபவித்திருந்தார். அவரது நிலை சற்று கடினமாக இருந்தது.
தனக்கு பிடித்ததற்காகவே கிரிக்கெட் விளையாடுகிறேன் என்றும் தன்னை நிரூபிப்பதற்காக கிரிக்கெட் விளையாடவில்லை என்றும் விராட் கோலி கூறினார். அதற்கு பிறகு, ஜெமி, உன் மீது யாருக்கும் எதிர்பார்ப்பு இல்லை, எனவே எந்த அழுத்தமுமின்றி கிரிக்கெட் விளையாடு என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன் என்றார் ஜெமீமா. நடந்து முடிந்த உலகக்கோப்பை போட்டிகளிலும் கடினமான சூழல்களை அவர் எதிர்கொண்டார். 2 ஆட்டங்களில் அவுட் ஆகி வெளியேறியிருந்தார். இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் அவர் இடம்பெறவில்லை. இதையெல்லாம் மறக்க செய்கிறது அவரது ஒற்றை சதம் அடித்து முடிந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வெற்றிக்கு பின் பேசிய ஜெமீமா, நான் 5வது இடத்தில்தான் விளையாடுவதாக இருந்தது. களம் இறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்தான் 3வதாக விளையாடப் போவது தெரிந்தது. என்னை பொறுத்தவரை இது என்னை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்திய அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும், இறுதி வரை களத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதன்படி கடைசி வரை இருந்து இந்திய அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றிருந்தேன் என்றார் ஜெனீவா. நவம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை இந்திய அணி எதிர்கொண்டு வெற்றி கொண்டது. வெற்றிக்கு பின் ஜெமீமா கண்ணீர் மல்க கூறிய உருக்கமான வார்த்தைகள். இந்த வெற்றி எனக்கானது மட்டுமில்லை, என்னோட டீம்ல உள்ளவர்களுக்கான வெற்றி. நான் எப்போதெல்லாம் டென்ஷனாக ஃபீல் பண்ணுவேனோ அப்போதெல்லாம் பைபிளில் உள்ள வசனங்களை எனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் இந்த அளவுக்கு வந்து வெற்றி பெற காரணம் அந்த ஜீசஸ் தான். எனவே தேங்க்ஸ் ஃபார் ஜீசஸ், ஃபார் மை மதர் அண்ட் ஃபாதர் என்று கூறியிருந்தார். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.